அறிவு எனும் பொருள் கொடுக்கும் வித் என்ற சமஸ்கிருத சொல்லை வேறாகக் கொண்டதுதான் வேதம். வேதங்கள் 4. மும்மூர்த்திகளில் ஒருவரான படைக்கும் கடவுளான பிரம்மாதான் வேதங்களை காத்து வருகிறார் என்பது நம்பிக்கை. 4 வேதங்களும் பிரம்மாவின் 4 முகங்களிலிருந்து வந்தது என்பதும் நம்பிக்கை. பிரம்மா கல்வி மற்றும் ஞானத்திற்கு அடிப்படை தெய்வமாக இருக்கும் கலைமகள் எனும் சரஸ்வதி தேவியுடன் காட்சி கொடுப்பார். ஒரு முறை சோமாசுரன் எனும் அசுரன் பிரம்மாவிடம் சென்று அவர் கையில் இருந்த 4 வேதங்களையும் பறித்துக் கொண்டு சென்றார். பிரம்மா திருமாலிடம் சென்று முறையிட்டார். பெருமாளும் வேதங்களை மீட்டுக் கொண்டு வந்தார். அசுரன் தங்களை தொட்டதால் ஏற்பட்ட தோஷத்தை நீக்க வேதங்கள் 4 சிவபெருமானிடம் சென்று முறையிட்டது. அவர்கள் விரதத்தை மெச்சிய சிவபெருமான் தரிசனமாகி 4 வேதங்களின் தோஷத்தை நீக்கினார். வேதங்கள் வழிபட்ட சிவபெருமான் இருக்கும் தலத்தை வேதச்சேரி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். மருவி வேளச்சேரியாயிற்று. மார்க்கண்டேயனின் ஆயுளை முடிக்க பாசக்கயிறை வீசினார் யமதர்மராஜா. அந்த பாசக்கயிறு சிவபெருமானின் கழுத்தில் சிக்கியது. கோபத்தில் சிவபெருமான் யமனை எட்டி உதைத்தார். யமன் தன் பதவியை இழந்து தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஊராக சென்று சிவ தரிசனம் செய்து வந்தார். இந்த ஆலயத்தில் இருக்கும் யமன் குளத்தில் குளித்து பாவ விமோச்சனம் பெற்று பதவியும் திரும்ப பெற்றார். யமன் தன் தண்டத்தை ஊன்றி தவத்தை தொடங்கினார். முடிவில் தண்டத்தை எடுக்க முடியவில்லை. அதனால் இங்கிருக்கும் பெருமானை தண்டீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். தண்டீஸ்வரருக்கு துணையாக கருணாம்பிகை இங்கு காட்சி கொடுக்கிறாள். கருணை மிகுந்தவளாக கருதப்படும் அம்பிகைக்கு கருணாம்பிகை என்று பெயர். கருணை பிரவாகமாய் பொங்கியெடும் இடம். கருணைக்காகவே இந்த உலகமே காத்திருக்கிறது. கருணைநாதனான இறைவன் இந்த உலகை காத்து வருகிறார். அவருக்கு துணையாக கருணாம்பிகை அமர்ந்து கருணையுடன் மக்களை காத்து வருகிறாள். கருணைக்கு வேறுபாடு என வக்ரம் தெரியாது. இந்த அம்மனை தரிசித்தால் கோடி நன்மை உங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. சென்னை வேளச்சேரி ஸ்ரீ தண்டீஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத வியாழக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இங்கு வந்து சிவ தரிசனம் செய்தால் நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கிருக்கும் குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு ஆவணி வியாழக்கிழமை என்று பக்தர்கள் கொண்டிக்கடலை மாலை சாத்தி வழிபடுகிறார்கள். சகல தோஷங்களும் நீங்கி பரிசுத்தமாக வழிபட வேண்டிய தலம்தான் ஸ்ரீ தண்டீஸ்வரர் ஆலயம். சமயம் இருந்தால் ஆவணி மாத வியாழக்கிழமை என்று சென்னை வேளச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ தண்டீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ தண்டீஸ்வரர் சமேத்த கருணாம்பிகையை வழிபட்டு அவர்களின் அருளாசி பெற்றுச் செல்லுங்கள். நன்றி.